கர்நாடகத்தில் யாருமே எதிர்பார்த்திராத நட்சத்திர சம்பவம் அண்மையில் அரங்கேறியிருக்கிறது. வேறென்ன, சாண்டல்வுட்டான கர்நாடக திரையுலகின் சேலஞ்சிங் ஸ்டார் என்று அழைக்கப்படும் தர்ஷன் தூகுதீபா கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் அவருடைய தீவிர ரசிகர் என்பது இதில் இன்னும் ஒரு சோகம். என்னதான் நடந்தது? கால வரிசைப்படி நடந்த நிகழ்வுகளை ஒரு சுற்று பார்க்கலாம். பெங்களூரு நகரின் சுமனஹள்ளி பாலம் பகுதியிலிருந்து கடந்த வாரம் 9ஆம் தேதி மாநகர காவல்துறைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசிய உணவு டெலிவரி ஊழியர் அங்குள்ள கால்வாயில் ஒருவரின் சடலம் இருப்பதை பார்த்து நாய்கள் குறைப்பதாக தெரிவித்தார். அதன்படி அங்கு சென்ற போலீசாருக்கு வேறு ஒரு வழக்கின் துப்பு கிடைத்தது. காணாமல் போன சித்ரதுர்கா மாவட்டத்து இளைஞர் ரேணுகாசாமியின் உடல்தான் அது என அவர்களுக்கு தெரிய வந்தது. இளைஞர் காணாமல் போன வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. கடந்த ஞாயிறு ஜூன் 9ஆம் தேதியன்று இந்த தகவல்கள் செய்திகளாக வெளிவரத் தொடங்கின. அதற்கு மறுநாளே 4 பேர் பெங்களூர் காமாட்சிபாளையம் காவல் நிலையத்தில் தாங்களாகவே போய் சரணடைந்தனர். கொடுக்கல் வாங்கல் தகராறில் தாங்கள்தான் ரேணுகாசாமியை கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தார்கள். அவர்களின் தொலைபேசி உரையாடல்களும் எடுக்கப்பட்டன. கன்னட நடிகர் தர்ஷனுடன் அவர்கள் தரப்பில் அடிக்கடி பேசியிருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். தர்ஷன் சொல்லித்தான் இந்த கொலையே அரங்கேறியிருக்கிறது என்கிற தகவல் வெளிவந்தது. பெங்களூரு காவல்துறையினர் மைசூர் நட்சத்திர ஓட்டலில் படப்பிடிப்புக்காக தங்கியிருந்த தர்ஷனை ஜூன் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். அவருடைய காதலியும் முன்னாள் நடிகையுமான பவித்ரா கவுடாவும் கைது செய்யப்பட்டார். பவித்ராவுக்காகத்தான் இந்த கொலையே நிகழ்த்தப்பட்டது என்பது மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் உறுதியானது. நடிகர் தர்ஷனுக்கும் விஜயலட்சுமி என்பவருக்கும் 2003ஆம் ஆண்டிலேயே திருமணமாகி அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இதைப்போல பவித்ரா கவுடாவுக்கும் திருமணமாகி அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார். பவித்ரா அந்த திருமண உறவை முறித்து கொண்டார். இன்ஸ்டாகிராமில் மும்முரமாக இருக்கும் முன்னாள் நடிகை பவித்ரா கடந்த ஏப்ரலில் வெளியிட்ட ஒரு பதிவே பிரச்சனையை தோற்றுவித்தது. தன் மகள் நடிகர் தர்ஷன் இருவருடனும் இருக்கும் ஒரு படத்தை பதிவிட்ட பவித்ரா தர்ஷனுடன் 10 ஆண்டு சேர்ந்து வாழ்வதாகவும் அதில் குறிப்பிடவே பற்றி கொண்டது விவகாரம். ஏற்கனவே இலைமறை காயாக அடிபட்ட இந்த திருமணத்தை மீறிய உறவு விவகாரம் ஒரு பக்கம் தர்ஷனின் ரசிகர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியது. பலரும் பவித்ராவின் இன்ஸ்டா பக்கத்தில் கடுமையாக திட்டி தீர்த்தனர். சிலர் பவித்ராவுக்கு இன்ஸ்டாவில் தனி செய்தியாகவும் வேண்டுகோள், மிரட்டல், திட்டல் என தொடர்ந்தனர். அப்படி தனிச்செய்தி அனுப்பியவர்களில் ஒருவர்தான் இந்த ரேணுகாசாமி. திரைப்படத்தில் நாயகிக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதறும் நாயகனாக தர்ஷனும் உடனே களத்தில் இறங்கி இருக்கிறார். நாயகனாக இல்லாமல் வில்லனாக என்பதுதான் ரசிக்க முடியாத கசப்பு. சித்ரதுர்கா மாவட்ட தர்ஷன் ரசிகர் குழு ஒருங்கிணைப்பாளரான ராகவேந்திராவின் உதவியை நாடினார் தர்ஷன். எந்த இன்ஸ்டாகிராம் மூலம் ரேணுகாசாமி பவித்ராவுக்கு தொல்லை கொடுத்தாரோ அதே இன்ஸ்டா மூலம் பெண் என்று போலியாக நடித்து அவரிடம் பேசினார்கள் தர்ஷன் ஆட்கள். அதை நம்பிய ரேணுகாசாமி அவர்கள் கூறியபடி ஓர் இடத்துக்கு வர அங்கிருந்து ரேணுகாசாமியை காரில் பெங்களூருக்கு கடத்தி சென்றது தர்ஷனின் கையால் கும்பல். பெங்களூரு RR நகர் பகுதியில் உள்ள ஒரு வாகன நிறுத்துமிடத்துக்கு ரேணுகாசாமியை கொண்டு சென்ற அந்த கும்பல் அங்கு வைத்து அவரை கடுமையாக தாக்கியது. அந்த கும்பலில் தர்ஷனும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது ரேணுகாசாமியை தர்ஷன் தன்னுடைய பெல்ட்டால் கடுமையாக அடித்தார் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேற்கொண்டும் அந்த கடத்தல் கும்பல் தாக்கியதில் 33 வயதான அந்த இளைஞர் உயிரிழந்து விட்டார். நிஜ உலகில் வில்லத்தனம் செய்ததில் சிக்கலாகி போனதால் அதிர்ச்சியில் உறைந்து போன கதாநாயக நடிகர் தர்ஷன் எப்படியாவது தன் மீது கொலைப்பழி விழுந்துவிடக் கூடாது என பதற்றமடைந்தார். தனக்கு வேண்டப்பட்ட அரசியல் புள்ளிகள் அனைவரிடமும் உதவியை நாடினார் தர்ஷன். உடனடியாக ஒன்றும் கதைக்கு ஆகாமல் போகவே ராகவேந்திரா மூலம் போலி குற்றவாளிகளை சரணடைய செய்து வைத்திருக்கிறார்கள்.
முதல் தவணையாக தர்ஷன் தரப்பிலிருந்து 30 லட்சம் ரூபாய் இதற்காக கொடுக்கப்பட்டது என்றும், ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் என 20 லட்சம் ரூபாய் தரப்பட்டு விட்டது என்றும், மீதமுள்ள தொகை அவர்கள் சிறையில் இருக்கும் காலத்தில் அவர்களின் குடும்பத்துக்கான செலவுக்காக தரப்படும் என்றும் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. பணமும் புகழும் கொழுப்பெடுத்த மூளைகளில் உருவான கொலைவெறி இப்படி அடுத்தடுத்து சதி திட்டங்களில் இறங்க, எவ்வளவு பெரிய குற்றவாளியும் சிறு துப்பை போலீஸுக்கு விட்டு செல்வான் என்பார்களே, அந்தபடியாக தர்ஷன் கும்பலும் வகையாக மாட்டிக்கொண்டது. ரேணுகாசாமியின் சடலத்தை இவர்கள் வீசி எறிந்த சுமணஹள்ளி பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் 2 கார்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தன. அதில் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு ரூபிகான் கார் வடநகரே பகுதியைச் சேர்ந்த வினைக்கு சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டது. தர்ஷனுக்கு நெருக்கமான காரின் உரிமையாளரான அவரை விட தர்ஷன் தான் அந்த காரை கூடுதலாக பயன்படுத்துவார் என்பதையும் காவல்துறையினர் உறுதி செய்தனர். இன்னொரு ஸ்கார்பியா காரும் வினையின் உறவினரான ஓட்டல் உரிமையாளர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும், அவருடைய இடம்தான் ரேணுகாசாமி தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வாகன நிறுத்துமிடம் என்பதும் காவல்துறைக்கு தெளிவான சித்திரத்தை கொடுத்தது. எல்லாவற்றையும் உறுதி செய்து கொண்ட பிறகே மைசூருக்கு சென்று தர்ஷனை கைது செய்தது உதவி ஆணையர் தலைமையிலான பெங்களூர் காவல்துறை தனிப்படை. தன் ரசிகர் என்றும் பார்க்காமல் குடும்பஸ்தரான 33 வயதான ஓர் இளைஞரை தாக்கி படுகொலை செய்ய வைத்திருக்கிறார் நிஜ உலக வில்லனான திரை நாயகன் தர்ஷன். அற்பமான காரணத்துக்காக கொல்லப்பட்ட அந்த இளைஞரின் குடும்பத்தின் கண்ணீருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.